குரு வாழ்க, குருவே துணை. அடுத்ததாக கடவுளை உணர்வோம், மனிதனுக்கு உதவுவோம் என்ற தலைப்பில் பெரம்பலூரிலிருந்து பேராசிரியர் சாந்தகுமார் அவர்கள் சிந்தனை விருந்து அளிக்க இருக்காங்க. ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம். ஐயா அவர்கள் ஆசிரியராக உயர்நிலை பள்ளியில பணியாற்றிட்டு இருக்காங்க. பெரம்பலூர் மனவளக்கலை மன்றத்துல செக்ரட்டரியா செயல்பட்டு இருக்காங்க. 25 வருடங்களாக மனவளக்கலையில தொண்டாற்றிட்டு வர்றாங்க. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. தெளிவா கேக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மா, உங்களோட ஆடியோ எனக்கு கேட்கலங்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன், தெளிவா கேக்குதுங்கய்யா. பேசுறேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை நின்று வழி நடத்துமாக. அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்த மனவளக்கலை என்னும் யோக பயிற்சிகளை மிக சிறப்பாக மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் தொண்டாற்றி வரும் துபாய் ஸ்கை யோகா சென்டர் அறங்காவலர்கள், பொறுப்பாசிரியர்கள் அனைவரையும் வணங்குகிறோம். இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பொறுப்பாளர்கள், இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அன்பர்கள், தொகுத்து வழங்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கடவுளை உணர்வோம், மனிதனுக்கு உதவுவோம். கடவுளை காண முடியுமா? பேச முடியுமா? கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் ஒன்றா பலவா? யார் கடவுள்? நான் கடவுளா? என்ற கேள்விகள் எல்லாம் மனித சமுதாயத்திலே எழுவதை பார்க்கிறோம். கடவுளை நம்பாதே, அதனை பரப்புகிறவன் முட்டாள் என்று எல்லாம் சொல்வதை நாம் இன்றும் பார்க்கிறோம். இன்னும் சிலருக்கு கடவுள் என்ற பெயரை கேட்டாலே அலர்ஜி, அருவருப்பு. மற்றொரு பக்கம் கடவுளை தேடி எங்கெங்கோ செல்கிறார்கள், தேடுகிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள், உடலை வரித்து கொண்டு பட்டினி கிடந்து இறைவனை தேடிக்கொண்டு மிதிக்கிறார்கள். இத்தகைய சிக்கல்கள் நீண்ட காலமாக இந்த சமுதாயத்திலே நிலவுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு தீர்வு காண வேண்டுமல்லவா? அவசியம்தானே இது. அவ்வப்பொழுது மகான்களும் ஞானியர்களும் தோன்றி கடவுளை பற்றிய விளக்கங்களை அளித்து வருவதையும் பார்க்கிறோம். வேதங்கள், வேத காலம் தொட்டு கடவுளை பற்றிய கொள்கைகள் மனித சமுதாயத்திலே நிலவி வருகிறது. ரிக் வேதம் பிரக்ஞான பிரம்மம் என்கிறது கடவுளை பற்றி. அதாவது தூய அறிவே பிரம்மமாக, அறிவே தெய்வம். பாரதி கூட சொல்லுவார், சுத்த அறிவே தெய்வம் என்று. அடுத்து யஜுர் வேதம் கடவுளை பற்றி அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்கிறது. நானே பிரம்மம், நான் கடவுள் என்கிறது. சாமவேதம் தத்துவமசி என்று கொள்கையை கொண்டிருக்கிறது. நீ அதுவாக இருக்கிறாய்.
அதாவது நானும் பிரம்மம் நீயும் பிரம்மம் என்கிறது. அதர்வண வேதம் அயனாத்ம பிரம்மம் என்று கடவுளை பற்றிய கொள்கையை வரையறுக்கிறது. அதாவது ஆத்மாவே பிரம்மமாக இருக்கிறதாம். இப்படி வேதங்களில் கடவுளை பற்றிய கருத்துக்களை பார்க்கிறோம். வேதாந்தங்கள் என்று சொல்லும் பொழுது அத்வைதம், ஆதிசங்கரர் அவர் இரண்டல்ல ஒன்று அத்வைதம், அதாவது பரமாத்மா ஜீவாத்மா இரண்டும் ஒன்று என்று ஆதிசங்கரர் வலியுறுத்துகிறார். ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் என்ற கொள்கையை வலியுறுத்துகிறார். இதிலே ஆத்மா என்பது தனித்தன்மையுடையது, இருப்பினும் பரம்பொருள் ஒன்றே என்ற கொள்கையை வலியுறுத்துகிறார். அடுத்து வேதாந்தம் மத்துவர் அருளிய துவைதம், இதில் ஆத்மா வேறு பரமாத்மா வேறு என்ற கொள்கையை கொண்டிருக்கிறது. வேதங்கள் கடவுளை உண்டு என்று கூறினாலும் பௌத்தம், ஜைனம், உலகாயதம் போன்றவைகளெல்லாம் கடவுளை மறுத்தும் வந்தன. இந்த கொள்கையும் கடவுளில் மறுப்பு கொள்கையும் மனித சமுதாயத்திலே நிலவி வந்தது. இப்படி வேதாந்தங்கள் கொண்டிருந்த கருத்துக்கு பின்னர் சித்தாந்தங்களும் கடவுளை பற்றிய கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளன. அதில் சைவ சித்தாந்தம் முழு முதற் கடவுளாக சிவனை பதி என்று சொல்லக்கூடிய சிவத்தை வழிபடுகின்ற நெறியை வலியுறுத்துகிறது. வைணவ சித்தாந்தம் திருமாலை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிகாட்டுகிறது. அவ்வப்பொழுது ஞானிகளும் மகான்களும் தோன்றி கடவுளை பற்றிய தனது தேடலையும் விளக்கங்களையும் சமுதாயத்திற்கு தெரிவித்து வழி நடத்தி வந்தார்கள். கடவுள் ஒன்றே என்ற கொள்கையை போதித்தவர் திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் சொல்லுகிறார். இஸ்லாமிய மார்க்கம் இறைவன் ஒருவனே என்கிறது, அல்லாஹ் என்கிறது. பைபிளில் ஒரு வசனம் தேவன் அன்பாக இருக்கிறார் என்கிறது. தாயுமானவர் அறிவேதான் தெய்வம் என்கிறார். வள்ளலார் அருட்ஜோதியாய் தெய்வம் உள்ளது என்கிறார். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்று வள்ளலார் சொல்கிறார். இப்படி அவ்வப்பொழுது மகான்கள் தோன்றி கடவுள் பற்றிய கோட்பாடுகளை எல்லாம் வகுத்து வழிகாட்டி வந்தனர். கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள், கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் என்ற வகையிலே அகத்தியர் முதல் 18 சித்தர்கள் போன்றோர் கடவுளை கண்டவர்கள், தெளிந்தவர்கள். வள்ளலார் வரை இறைவனை தனக்குள்ளே தேடி கண்டுகொண்டவர்கள். இப்படி இறைவனை தனக்குள்ளே தேடிய சித்தர்கள், மகான்கள், ஞானிகளும் அநேகர் உள்ளனர். கடவுள் உண்டு என்று கூறியவர்கள் சித்தர்கள். இவர்கள் வலியுறுத்துவது யோக நெறிகளையே. புறத்தே கடவுளை தேடுவதை விடுத்து அகத்தே உணரும் வழிமுறைகளை யோக முறைகளிலே கண்டு உணர்ந்தவர்கள்தான் சித்தர் பெருமக்கள்.
திருமாலும் நான்முகனும் தேடியும் தேடனா தலைவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்று திருநாவுக்கரசரும் தன் பங்கிற்கு இறைவனை தனக்குள்ளே தேட வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துகிறார். ஆகவே கடவுளை உணர வேண்டுமா, காண வேண்டுமா? ஆம், எளிதாக உணரலாம், எளிதாக காணலாம். எப்படி? கட கூட்டல் உள். கடவுள் என்ற வார்த்தையை இவ்வாறு பிரித்து கொண்டு பொருள் பார்த்தால், கடந்து உள்ளே செல் என்று ஒரு வழியை, சரியான வழியை காட்டுகிறது. ஆக கடவுளை காண கடந்து உள்ளே செல்ல வேண்டும். மனதிற்குள்ளே, அகத்திற்குள்ளே கடந்து உள்ளே செல்ல வேண்டும். தன்னை அறிய வேண்டும். தன்னை அறிந்தால் கடவுளை அறியலாம் என்கிறார் வேதாத்திரி மகரிஷி. உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவை அடைந்தால் அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்தி பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும். அருட்தந்தை அவர்கள் கடவுளை அறிய எளிய வழி ஒன்றை கூறுகிறார். சரியான குருவிடம் செல்ல வேண்டுமா? விவேகானந்தர் கடவுளை தேடி பலகாலம் அலைந்த போது ராமகிருஷ்ண பரமஹம்சரை என்ற குருவை, சரியான குருவை அடைந்ததால் அவர் விவேகானந்தரை தொட்டவுடன் கடவுளின் பேரானந்த நிலையை அடைந்தேன் என்கிறார். ஆம், சரியான குருவிடம் நாம் செல்ல வேண்டும். வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் சிறு வயதிலிருந்தே கடவுள் யார், அவர் ஏன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் என்ற கேள்விகள் எல்லாம் வேதாத்திரி மகரிஷிக்கும் உள்ளுக்குள்ளே எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருந்ததாம். தந்தை கடவுள் பற்றிய விளக்கத்தை சிறு வயதிலேயே வேதாத்திரி மகரிஷிடம் கூறுவார். ஆனால் அவருக்கு அந்த கடவுள் பற்றிய விளக்கங்கள் புரிந்து கொள்ள இயலவில்லை சிறுவனாய் இருந்த போது. பின்னர் முதல் குரு பாலகிருஷ்ணன் என்பவர் சுத்த அத்வைத தத்துவத்தை பேசினார். ஆனாலும் அதுவும் மகரிஷிக்கு புரியவில்லை. இருந்தாலும் அதன் உண்மையை அறிவதற்காக அந்த அத்வைத தத்துவத்தை சிந்தித்துக் கொண்டே இருந்தார். 18 வயது முடிவில் வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணராவ் என்ற மருத்துவ நிபுணர், ஞானத்தில் மேதை, அவர் பல்வேறு போதனைகளையும் புருவத்திடையே தியானம் செய்யும் யோக முறையையும் மகரிஷி அவர்களுக்கு போதித்தார். பிறகு 32 வயதினிலே பரஞ்சோதி என்ற 3வது ஆசான் மூலம் குண்டலினி யோக தீட்சை முறையை கற்றுக்கொண்டு சாந்தி என்னும் இறங்குபடி தவத்தையும் கற்றுக்கொண்டார். 35 வயதில் கடவுள், உயிர் பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தையும் பெற்றார். தனது 40வது வயது முதல் 50வது வயது வரை எண்ணத்தின் ஆற்றலை பற்றி ஆராய்ச்சி செய்தார். அதன் பின்னர் உலக மக்களுக்கு தொண்டு செய்யும் வகையிலே உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு சங்கத்தினை ஒரு குடிசையிலே அமைத்து தொண்டாற்றி வந்தார், கடமையை செய்து வந்தார். இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். நின்றேன், நடந்தேன், உன்னை நினைத்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள், சிந்தனை விரிந்தபின் இறைவெளி காட்சியாக எல்லோரும் கண்ணால் கண்டும் மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல்
குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. இப்படி இறைவனை தனக்குள்ளே கண்டுகொண்டு நிறைவு பெற்ற வேதாத்திரி மகரிஷி உன்னை உணர்ந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் என்கிறார். மகரிஷியின் இந்த வாழ்க்கை நிலை சற்று இங்கே கூறுவதற்கு காரணம், நமக்கு கிடைத்த அற்புத குரு மகான் சித்தர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி சரியான குரு. தன்னை அறிந்தவர், கடவுளை உணர்ந்தவர், தனி கருணை வடிவானவர் வேதாத்திரி மகரிஷி என்பதில் எல்லளவும் யாரும் ஐயம் பட வேண்டாம். ஒரு குடிசையிலே தொடங்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கம் இன்று உலக நாடுகளிலே பல இடங்களிலே பரவி லட்சக்கணக்கானோர் தன்னை அறியும் மனவளக்கலை யோகா பயிற்சியினை செய்து வருகின்றனர். கடவுளை உணர்ந்து தெளிவு பெற்று வருகின்றனர். கடவுளை உணர்வது மிக எளிது என்பதை எல்லோருக்கும் உணர்த்தும் எளிய முறையை வகுத்தவர் வேதாத்திரி மகரிஷி. பாமர மனிதனும் தன்னை அறிய தொடங்கினால் எளிதாக கடவுளை உணரலாம். இயற்கையாக, பிரபஞ்சமாக காணும் அனைத்தும் கடவுளின் தோற்றமாக காணலாம். மனதின் மறுமுனையில் தெய்வம். மனதை பிடித்துக்கொண்டே சென்றால் மறுமுனையான தெய்வத்தை காணலாம். அதற்கு குண்டலினி யோக தியான பயிற்சி மிகவும் உதவுகிறது. அலைகின்ற மனதை அறிய தொடங்கும் போது மனம் அடங்க தொடங்குகிறது. மன அலை சுழலாக பீட்டா என்ற சுழல் அலைவேகத்திலிருந்து ஆல்பா என்ற 8-13 என்ற ஒரு நிலையிலே மனம் அமைதி நிலைக்கு வருகிறது. அப்போது மனம் உயிரை உணரத் தொடங்குகிறது. இன்னும் ஆழ்ந்து மனம் ஆழ்ந்து செல்லும் பொழுது, அமைதி பெறும் பொழுது, அதாவது தீட்டா டெல்டா என்ற மன அலை சுழல் நிலையிலே மனம் செல்லும் பொழுது உயிரின் மூலமாகிய இறைவனை, பரம்பொருளை, தெய்வத்தை, ஈசனை, சிவனை சுத்த வெளியாய், சூன்யமாய், பாலாய், கடவுளாய் உணரலாம். ஆக அந்த கடவுள் நிலையே, இறைவெளியே உயிராகி, பஞ்சபூதமாகி, பிரபஞ்சமாகி, ஓர் உயிர் முதல் 6 அறிவு உள்ள மனிதனாக உள்ளான் என்ற பேரறிவு கிட்டுகிறது. எல்லாம் அறியும் அறிவதனை அறிந்தபோது அன்பு மலர்கிறது. அனைத்திலும் அன்பு செலுத்தும் குணம் ஊற்றெடுக்கிறது. ஆக்கினி தவம், துரிய தவம், துரியாதீத தவம் இப்பொழுது கூட இங்கே நிகழ்த்தப்பட்டது. இந்த துரியாதீத தவத்திலே அந்த இறைவெளியோடு உறைந்து உறைந்து நின்று பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் காணும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்ப இறைவனை காண்பதற்கு துரியாதீத நிலையிலே மனதை அந்த தூய வெளியிலே உறைந்து உறைந்து பழக வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு தவ முறையில எல்லாம் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் அருட்தந்தை அவர்கள். குண்டலினி யோக பயிற்சியினை, மனவளக்கலை என்னும் யோகா பயிற்சியினை சரியான குருவின் மூலம் கற்றுக்கொண்டால் கடவுளை உணரலாம். மேலும் ஒரு வழி இருக்கிறது. காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் உயிர் அறிவினை காட்சியாம் அகத்துலே என்கிறார் மகரிஷி. இந்த காலகட்டத்திலே, அதாவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைக்கும் பாலம் போன்ற ஆக்க ஞானம் தத்துவம்தான் காந்த ஞானம்.
இந்த காந்த ஞானம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வது அவசியமாகிறது. காந்தம் என்பது என்ன, அது எப்படி தோன்றியது என்று சிறிது நேரம் சிந்திக்கலாம். இருப்பு நிலை என்ற இறைவெளி தன்னிருக்கும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகிய ஈர்ப்பு ஆற்றல், இது முதல் நிலை. இருப்பு நிலையிலே ஈர்ப்பு ஆற்றலாக சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக உள்ளது ஒரு நிலை. அடுத்து இயக்க நிலை, அந்த இறைவெளியின் நுண்பகுதி, அந்த ஈர்ப்பு ஆற்றல் தன்னிருக்கும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் அந்த நுண்பகுதி மிக வேகமாக தன்னைத்தானே சுழன்று கொண்டு எதிர்க்கும் ஆற்றலாக, தள்ளும் ஆற்றலாக இருப்பது இரண்டாவது நிலை. அவை ஈர்ப்பு ஆற்றலாகவும் தள்ளும் ஆற்றலாகவும் இந்த இரண்டும் இணைந்த ஒரு ஆற்றல் தான் காந்தம். இந்த காந்தம்தான் முதல் விண்ணாக தோற்றமாக அதிலே அழுத்தம் என்ற தன்மையாக வெளிப்படுகிறது. இந்த விண்கள் கூடி காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற பஞ்சபூதங்களையும் தோற்றுவித்து அதற்குள்ளே அழுத்தம், சப்தம், வெளிச்சம், சுவை, வாசனை என்ற தன்மையாகவும் மனிதனிடத்திலே தன்னை அறியும் மனமாகவும் காந்தம் தன்மாற்றம் பெற்றிருப்பதை உணரலாம். பஞ்சபூதங்களிலே இந்த காந்தம் வான்காந்தம் என்றும், உயிர்களிடத்திலே அது ஜீவகாந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு ஓரறிவு தாவரம் முதல் ஐயறிவு விலங்குகள் வரை அழுத்தம், ஒளி, சுவை, வாசனை உணரும் ஜீவகாந்தமாக செயல்படுகிறது. மனிதனிடத்திலே தன்னை உணரும் மனமாக ஜீவகாந்தம் செயல்படுகிறது. மனதில் தோன்றும் இன்பம், துன்பம் போன்ற உணர்வுகளுக்கு எல்லாம் காரணம் ஜீவகாந்த செறிவின் செலவுதான். ஜீவகாந்த அலைதான் மனம். காந்தமானது ஈர்த்தல், தள்ளல் என்ற இரு ஆற்றலின் காரணமாக அனைத்தையும் பதிவு செய்கிறது. தேவையான பொழுது அதை வெளியே எடுத்து காட்டுகிறது. சீவகாந்தம் திணிவு பெற்ற மையத்தின் பெயர்தான் கருமையம், வித்து. அங்கே தரப்பதிவாக எல்லாவற்றையும் பதிவு செய்கிறது. கருமைய பதிவுகளை தூய்மையான பதிவுகளாக மாற்ற தவம் செய்ய வேண்டும், அறச்செயல்களை செய்ய வேண்டும். கருமையம் தூய்மையானால் கடவுளும் மனிதனும் ஒன்றே. மனிதன் தெய்வீக மனிதனாக மாறுவான். ஆக காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ மாந்தராக வாழ்கின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே என்கிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். ஆக கடவுளை உணர வேண்டும். தூணிலும் இருப்பவனை, துரும்பிலும் இருப்பவனை, அணுவிலும் இருப்பவனை, அனைத்திலும் இருப்பவனை, உனக்குள்ளும் இருப்பவனை, எனக்குள்ளும் இருப்பவனை எல்லோரும் உணரலாம், எளிதாக உணரலாம். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற வள்ளலார் பாடுவார். தன்னை அறிந்து இன்பமுற அதற்கான தந்திரம்தான் ஒவ்வொருவரும் தனி கருணை வடிவான குருவை அடைய வேண்டும். அதன் மூலம் மனம், உயிர், காந்தம், அறிவு ஆகியவற்றை ஆராயும் வழிமுறைகளை எளிதாக்கி கொடுப்பார். இவ்வாறு கடவுளை அறியும் போது
இந்த சமுதாயத்திலே நிலவி வந்த கடவுளை பற்றிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனம் தெளிவு பெறும், நிறைவு பெறும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றிய கடவுள் பற்றிய கருத்துக்கள் அனைத்தும் அடுத்த வரக்கூடிய காலத்திலே இன்னும் அந்த கடவுளை பற்றிய எளிதான பாதைக்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலே இந்த சிந்தனைகள் எல்லாம் அமைந்தது. ஆகவே மதங்களாகட்டும், சமயங்களாகட்டும், வேதாந்தங்கள், சித்தாந்தங்கள் எல்லாமே மனிதனை கடவுள் நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சரியான வழிகாட்டுதலே. பல்வேறு பாதைகள் இருந்தாலும் அவை எல்லாம் ஒன்றை நோக்கியே செல்கின்றது என்ற ஒரு தெளிவு ஒவ்வொருவருக்கும் பிறக்கும். கடவுளை உணரும் போது அறிவிலே முழுமை, வாழ்விலே இனிமை, பேரானந்தம் ஒவ்வொரு உள்ளத்திலும் பொங்கி வரும். கடவுளை உணர்ந்து விட்டால் பேரானந்தம், பேரானந்தம், பேரானந்தம். அந்த நிலை ஏற்பட்டது பிறகு நாம் செய்ய வேண்டிய அடுத்த கடமை என்ன? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார்கள். அதுபோல கடவுளை உணராத மக்களுக்கு இந்த கடவுளை உணர்ந்து கொள்ள நாம் உதவ வேண்டும். தன்னை அறிந்து அறிவில் முழுமை பெற்று நிறைவாய் வாழ்வதே மனித பிறவியின் நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதே கடவுளை உணர்ந்த ஒவ்வொருவரின் கடமை. அதுவே நாம் பிறருக்கு செய்யும் பேர் உதவி. மனிதனுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு. ஆகவே கடவுளை உணர்வோம். உணர்ந்து சக மனிதருக்கும் உணர்ந்து கொள்ள உதவுவோம். அதற்கு அகதவம் செய்வோம் வாருங்கள். அறநெறியுடன் வாழ்வோம் வாருங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். கடவுளை உணர்வோம் மனிதனுக்கு உதவுன்ற தலைப்புல ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சிந்தனை விருந்து. கடவுளை பற்றி வேதத்துல என்ன சொல்றாங்க, ஒவ்வொன்றுலயும் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எப்படி உணரலாம், உணர்ந்ததோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவுங்கிறத அழகா எடுத்துரைச்சிங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு இதை ஒட்டி சந்தேகங்கள், கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். இன்றைய சிந்தனை உரை மிகவும் பயனுள்ளதையா இருந்துச்சுங்க. ஸ்கை யோகா சென்டர் துபாய் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்ங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வரவும் வாழ்த்துக்கள் கூறி பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்று சிறப்பாக சிந்தனை விருந்து அளித்த பேராசிரியர் சாந்தகுமார் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப வளம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொழில் வளம் வாழ்க வளமுடன். ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று சிறப்பாக தவம் இயற்றிய துணை பேராசிரியர் ரகு அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன்.
இன்று இந்த பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனைவரின் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன்.